Acts chapter 20, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். he knew that he will never be going to Ephesus again. மீண்டுமா எபேசுவுக்கு போக மாட்டோம் என்று அவர் பவுல் அறிந்திருந்தார். So we read in verse 17. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். He from Miletus he called all the elders in Ephesus. மிலேத்திலிருந்து அவர் எபேசு சபையின் மூப்பர்களை எல்லாம் அழைக்கிறார். And he told them about his own example, how I have served the Lord, verse 19, with all humility and tears. எல்லா தாழ்மையிலேயும் கண்ணீரோடும் எப்படி ஊழியம் செய்தேன் என்பதை அவர் சொல்கிறார். And he says in all these years, in verse 33, I did not want your gold or silver, and I didn't want you even to get me a shirt. ஆகவே உங்களுடைய பொன்னையோ உங்களுடைய வெள்ளியோ ஒரு வஸ்திரத்தையாயிலும் நான் உங்களிடத்திலிருந்து கேட்கவில்லை என்று சொல்கிறார். I took care of my own needs, verse 34. 34ஆம் வசனம், என்னுடைய சொந்த தேவைகளை நானே பார்த்துக் கொண்டேன். For how long? எவ்வளவு நாட்கள்? Verse 31, for 3 years. 31ஆம் வசனம், 3 ஆண்டுகள். He never stayed that long in any place. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு சபையிலும் தங்கி இருந்ததில்லை அவர். He stayed maximum in Ephesus. அதிகபட்சமான நாட்கள் அவர் தங்கி இருந்த இடம் எபேசு. All those 3 years he supported himself, he didn't take any money. அந்த 3 ஆண்டுகளும் அவர் அந்த சபையிலிருந்து காசு வாங்கவில்லை, அவர் தன்னைத்தானே வேலை செய்து தாங்கிக் கொண்டார். This is the way those early apostles served the Lord. இப்படித்தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். They didn't want any money, they wanted to build the church of Jesus Christ. அவர்களுக்கு பணம் எதுவும் தேவையில்லை, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். Like Paul says, they wanted to present the church as a pure virgin to Jesus Christ. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு கற்புள்ள கன்னிகையாக சபையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சை அவர்களுக்கு இருந்தது. But then the apostles died. அப்போஸ்தலர் மரித்தார்கள். Or they couldn't always be in one place. எப்பொழுதுமே அப்போஸ்தலர் ஒரே இடத்துல இருக்க முடியவில்லை. But he warns them. ஆனால் அவர்களை எச்சரிக்கிறார். See verse 27, I did not shrink from declaring to you the whole purpose of God. தேவனுடைய முழு ஆலோசனையும் நான் மறைத்து வைக்கவில்லை, உங்களுக்கு அறிவிக்காமல் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்கிறார். I did not keep quiet on one part thinking that rich fellow there will be offended. ஏதோ ஒரு சத்தியத்தை சொன்னால் இந்த பணக்காரர் இடர் அடைந்து விடுவார் என்று சொல்லி அதை நான் மறைத்து வைக்கவில்லை. You know, sometimes preachers are like that. சில சமயத்திலே பிரசங்கர் அப்படி இருக்கிறார்கள். The pastor will not say something because that rich fellow there will be hurt by that. அந்த பாஸ்டர் இந்த சத்தியத்தை சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அந்த பணக்காரர் அவர் இடர்ல இருந்து போய் விடுவார். He will leave the church. சபையை போயிட்டு விட்டு விட்டார்னா 10 other churches that are ready to welcome that rich man. அந்த பணக்காரரை தங்களுடைய சபையில வரவேற்பதற்கு 10 சபைகள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறது. Because they'll get his tithe. ஏனென்றால் அங்கே போனால் அவங்களுக்கு இந்த பணக்காரருடைய தசம பாகம் கிடைக்கும். This preacher says I will lose that fellow's tithe, so I better keep quiet on that subject. இவர் இந்த சபை விட்டு போய்விட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகம் எனக்கு கிடைக்காமல் போகவே, ஆகவே இந்த பாடத்தை குறித்து அவர்கிட்ட பேச வேண்டாம். Or I may offend his wife, that will be worse. அல்லது இதை பேசினால் அவர் இடர் அடையாவிட்டாலும் அவருடைய மனைவி இடர் அடைந்து விடுவார்களே. His wife will just decide we are leaving the church. மனைவி இல்ல நாங்க சபை விட்டு போறோம் என்று சொல்லி விடுவார்களே. These preachers life is so difficult, they have to make sure all the rich people especially are happy. பிரசங்கருடைய வேலை எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? எல்லாரும் சந்தோஷமா வச்சுக்கணும், ஒருத்தரையும் சபை விட்டு போகாம பாத்துக்கணும், கட்டி யார வச்சுக்கணும். The rich people especially. குறிப்பா பணக்காரங்க சபை விட்டு போயிர கூடாது. If you poor people get offended and they leave, it doesn't matter. ஏழை மக்கள் நீங்க இடலஞ்சு போனா அது பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. They only put 50 paisa in the offering box in any case. அவங்க காணிக்கை வீட்ல மாசம் 50 பைசா தான் போடுறாங்க. So we're not worried about them. ஆகவே அவர்களை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. This is the condition of Christianity. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. So Paul warns them. ஆகவே பவுல் அவர்களை எச்சரிக்கிறார். I did not shrink from declaring to you the whole purpose of God, verse 27. 26ஆம் வசனம் தமிழிலே, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். I told you the whole thing. I couldn't care less who got offended and who left. யார் இடரில் இருந்தாலும் எனக்கு என்ன, யார் சபை விட்டு போனாலும் எனக்கு என்ன, தேவனுடைய ஆலோசனை முழுமையாய் நான் அறிவித்து விட்டேன். Now you, verse 28, be on guard for yourselves and the flock. இப்பொழுது உங்களை குறித்தும் உங்களுடைய மந்தையை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அவர் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார். Follow my example. என்னுடைய மாதிரியை பின்பற்றுங்கள். Because I know what will happen after I go. நான் இங்கிருந்து சென்ற பின்பு என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Verse 29. 29ஆம் வசனம், after I leave, நான் போன பின்பு all these savage wolves will come inside and they will tear your flock. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வந்து அவைகள் உங்களை பீறி போடும். How is it these wolves could not come inside for 3 years? 3 ஆண்டுகள் எப்படி அந்த ஓநாய்கள் உள்ளே வர முடியாமல் இருந்தது? They were scared of a man like Paul who was sitting there as the leader. அங்கே தலைவராக இருக்கக்கூடிய பவுல் என்கிற மனிதனை குறித்து அவர்கள் பயப்பட்டார்கள். It's a wonderful thing when the devil is afraid of the leader of a church. ஒரு சபையின் தலைவரை பார்த்து பிசாசு பயப்படும் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு காரியம். That's the only type of leader who can keep a church pure. அப்படிப்பட்ட தலைவன் மட்டுமே சபையை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும். A leader of whom the wolves are afraid. ஓநாய்களே சபையின் தலைவரை பார்த்து பயப்படுகிறது. If we go inside, this leader will kill us. நாம் உள்ளே போனால் இந்த தலைவர் நம்மை கொன்று விடுவார்.
The wolves are afraid to go inside. ஓநாய்கள் உள்ளே போவதற்கு பயப்படுகிறது. Because this shepherd is caring for every one of the sheep, even one little lamb he will not let the wolf touch. இந்த மேய்ப்பர் ஒவ்வொரு ஆட்டுக்காகவும் அவர் கரிசனைப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே செல்வதை கூட அவர் விரும்ப மாட்டார், பாதுகாப்பார் என்று அந்த ஓநாய்கள் அறிந்திருக்கிறது. Very difficult to find shepherds like that. இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. They have to have zero love of money, பண ஆசை பூஜ்யம், zero love of the honor of men, மக்களுடைய கனத்தை குறித்தான விருப்பம் பூஜ்யம், zero interest in sinful pleasures, பாவ சிற்றின்பங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் பூஜ்யம், zero interest in watching movies and television which ruins their mind, தங்களுடைய மனதை கரைப்படுத்துகிறதான டெலிவிஷனில் வரக்கூடிய காட்சிகளை பார்ப்பதிலே பூஜ்யம் விருப்பம், and really interested in knowing the mind of God. உண்மையாலுமே அவருடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள வேண்டும். You know, one of the things the Lord has shown me is, என்னிடத்தில் தேவன் காண்பித்த ஒரு காரியம், if you allow your mind to be influenced by the thinking of the world, இந்த உலகத்தினுடைய நினைவுகளினாலே உன்னுடைய மனதை நீ கரைப்படுத்த முயற்சித்தால், even in some so called good cinemas, நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்ப்பதிலும் கூட, even by too much of involvement in reading about political parties, what they say, அரசியல் கட்சி இந்த கட்சி என்ன சொல்லுகிறது, அந்த கட்சி என்ன சொல்லுகிறது என்று அதிகமாய் செய்தித்தாள்கள் வாசிப்பதிலே ஈடுபடுவது. How many of you read, for example, what all is going on in the different political parties in Russia? ரஷ்யாவிலே வித்தியாசமான அரசியல் கட்சிகளிலே என்னென்ன நடைபெறுகிறது என்று யாருக்கு விருப்பம் இருக்கிறது படிப்பதற்கு? They recently had some elections. சமீபத்திலே ரஷ்யாவிலே தேர்தல் நடந்தது. But what one party stands for, what another party stands for, I don't know. ஒரு கட்சி எதற்காக நிற்கிறது, இன்னொரு கட்சி எதை அறிவிக்கிறது என்பதை எனக்கு தெரியாது. I'm sure all of you also don't know. உங்கள் எல்லாருக்கும் தெரியாது என்று தான் நான் நம்புகிறேன். In India we read about some movement, BJP, Congress, what all they are saying. இந்திய தேசத்திலே பிஜேபி என்ன சொல்கிறது, காங்கிரஸ் என்ன சொல்கிறது அறிந்திருக்கிறோம். Because I am not a citizen of Russia, I am not interested. நான் ரஷ்ய குடிமகன் அல்ல, ஆகவே எனக்கு ரஷ்யாவில் நடக்கக்கூடிய காரியம் தெரியாது. Little bit of information I read in the newspaper, yeah, I know what's going on there. ஆகவே செய்தித்தாளிலே வாசிக்கக்கூடிய கொஞ்சம் தகவல்கள் கிடைப்பதனாலே அதன் மூலமா என்ன நடக்கிறது கொஞ்சம் அறிந்து கொள்கிறேன். In America I read they are preparing for some presidential election, a little bit information. ஆகவே அமெரிக்காவிலே இப்பொழுது வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலை குறித்து சில ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை குறித்து கொஞ்சம் தகவல்கள். I'm not interested in all the position they are talking on one side or the other side. அங்கே இவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அதிலெல்லாம் அறிந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. When we are citizens of heaven, ஆகவே நாம் பரலோக பிரஜைகளாய் குடிமகன்களாய் இருப்போமே, ஆனால் if we get too involved in earthly things, the sharpness of our message will become blunt. நாம் பூமிக்குரிய காரியங்கள் அதிகமாக நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னா நம்முடைய செய்தியினுடைய கூர்மையானது மழுங்கி போய்விடும். I need minimum amount of information because I am living in this earth. நான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே குறைந்தபட்ச தகவல்கள் எனக்கு போதும். But I don't need to spend all my time trying to find out what all the details, because I need to know what God is thinking. தேவன் என்ன நினைக்கிறார், என்ன எண்ணுகிறார் என்பதை குறித்து நான் அறிய வேண்டும் என்று இருக்கிறபடினாலே இந்த பூமிக்குரிய காரியங்களில் எல்லாம் பல சிறு சிறு தகவல் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. A good leader will be like that. ஆகவே நல்ல ஒரு தலைவன் அப்படிதான் இருப்பார். And the wolves are afraid of such a leader. அப்படிப்பட்ட தலைவனை பார்த்து ஓநாய்கள் பயப்படும். But they knew that Paul is not going to live forever. ஆனால் பவுல் என்னைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை என்பதை அந்த ஓநாய்கள் அறிந்திருந்தது. He is getting old and he'll have to leave. அவருக்கு வயதாகிறது, அவர் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. And he says, these other elders, I know what they are like. மற்ற மூப்பர்கள் அவர்களாம் எப்படி இருக்கார்கள் என்று எனக்கு தெரியும். Let me just wait till Paul leaves this place or dies. பவுல் ஒன்று மரிக்க வேண்டும் அல்லது இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டும். We all fellow wolves, we can all go in after that. அதற்கு பிறகு சக ஓநாய்களே வாருங்கள், நாம் உள்ளே போய் விடலாம். The other fellows are all weak. மற்ற மூப்பர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள். Then if the wolves come in, what will the true sheep do? ஆகவே ஓநாய்கள் உள்ளே வரும்பொழுது மெய்யான ஆடுகள் என்ன செய்யும்? They will leave. அவைகள் வெளியே போய்விடும். We can't stay here to be eaten by the wolves. We go away. இங்கே நாம் இருந்தால் ஓநாய்கள் நம்மை கடித்து பட்சித்து விடும். ஆகவே நாம் இதை விட்டு போய்விட வேண்டும் என்று ஓடிவிடும் வெளியே. The second thing Paul tells them is, பவுல் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது காரியம், the danger is not only from the wolves, verse 29. 29ஆம் வசனத்திலே பாருங்கள், அங்கே வரக்கூடிய ஆபத்து ஓநாய்களிடத்திலிருந்து மட்டுமல்ல, the bigger danger is from all of you. அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னவென்றால் உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஆபத்துகள். Some of you will want to make your own party. உங்களிலே சிலர் எழும்பி தங்களுக்கென்று மக்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். You will draw some people after yourself, and you brother so and so, you'll draw some people after yourself. சகோதரன், நீ உங்களோடு கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள், இந்த சகோதரர் இன்னார் அவர் தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்கிறார். Let's assume there were about 5 elders there. அங்கே 5 மூப்பர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்வோம். Paul is speaking to them. பவுல் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். He tells them, அவர்களை பார்த்து சொல்கிறார், all of you, நீங்கள் எல்லாரும், from your 5 people, உங்கள் 5 பேர்களிலே, some of you are going to canvass for votes in the people and get following for yourself. உங்களிலே சிலர்
நீங்கள் மக்களை போய் உங்களுக்கென்று அவர்களிடத்திலே பேசி உங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ள போகிறீர்கள், அவர்களுடைய ஓட்டை நீங்கள் சேகரிக்க போகிறீர்கள். Till now you all sat quietly because you accepted me, Paul, as the main leader. இப்போ இதுவரை பவுலை நீங்கள் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டபடினால, பிரதானமான தலைவராக ஏற்றுக்கொண்டபடினாலே அமைதியாக இருக்கிறீர்கள். But now I'm going away. இப்பொழுது நான் போகிறேன். And the competition among 5 of you is who is going to be the main elder here. இப்பொழுது உங்கள் 5 பேருக்குள்ளாக என்ன போட்டி என்று சொன்னால், பவுலுக்கு பிறகு யார் தலை மூப்பனாக இருக்க போகிறது? One fellow says, I am the most educated person, I have to be the ஒரு மூப்பர் சொல்றார், நான் தான் அதிகமாக படித்தவன், நான் தான் தலைவனாக இருக்க வேண்டும். I came here first before all of you, I am the senior one. இன்னொரு சொல்றார், நான் தான் இந்த இடத்துக்கு முத வந்தேன், நான் தான் மூப்பர், சீனியர் மூப்பர். Another fellow says, I paid most of the money for this building, I am the senior elder. இன்னொரு மூப்பர் சொல்றார், என் கதையை கேளுங்க, நான் தான் இந்த கட்டடம் கட்டறதுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன், ஆகவே நான் தான் தலைமை மூப்பர். Where would this building be without me? என்ன இல்லாம இந்த கட்டடமே கட்டிருக்க முடியாது. So there are all types of reasons why these fellows want to be the senior elder. ஆகவே சீனியர் மூப்பரா இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. You think this cannot happen with CFC elders? CFC மூப்பரிடத்திலே இப்படிப்பட்ட காரியம் நடைபெறவே பெறாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? It happened in 1 or 2 places in Andhra, Tamil Nadu and all. ஆந்திரா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு சில இடங்கள் நடந்திருக்கிறது. Elders wanting to get a following for themselves. மூப்பர்கள் தங்களுக்கென்று ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I know people who have left our church because they could not be elders. நம்முடைய சபையை தொடர்ந்து மூப்பரா இருக்க முடியவில்லை என்கிற காரணத்தினாலே சபையை விட்டு போன மக்களை நான் அறிந்திருக்கிறேன். So Paul says this is going to happen. ஆகவே இது நடக்க போகிறது என்று பவுல் சொல்கிறார். You will, verse 30, draw disciples after yourself. உங்களுக்காக சீஷர்களை நீங்கள் இழுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். Therefore be on the alert, for 3 years I warned you fellows. ஆகவே 3 ஆண்டுகளாக நான் உங்களை எச்சரித்திருக்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். So what would happen if 3 of these elders started little groups after themselves? ஆகவே இந்த இருக்கக்கூடிய மூப்பர்கள் எல்லாரும் தங்களுக்கென்று கூட்டத்தை இழுத்துக் கொண்டால் என்ன நடக்கும்? Then there'll be 3 churches in Ephesus. 3 மூப்பர்கள் தங்களுக்கென்று ஆட்களை இழுத்துக் கொண்டால் 3 சபைகள் அங்கே உருவாகிவிடும் எபேசுவிலே. Love for Jesus, it doesn't become the main thing. அங்கே இயேசுவை நேசிக்கக்கூடிய நேசம் பிரதானமான காரியமா இல்லை. These are the reasons why there are so many churches. இந்த காரணங்களிலே தான் இன்றைக்கு பல சபைகள் இருக்கிறது. So what have we seen in Acts 20 and Revelation 2? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? 2 reasons why churches split. சபை பிரிவடைவதற்கு 2 காரணங்கள். One is a good reason, the other is a bad reason. ஒன்று நல்ல காரணம், இன்னொன்று கெட்ட காரணம். Revelation 2 we read a good reason. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நல்ல காரணத்தை பார்க்கிறோம். The overcomers, ஜெயாளிகள், they say we can't be in a church where the bridegroom has left. அங்கே மணவாளன் போய்விட்டார், நாம் தொடர்ந்து இந்த சபையில் இருக்க முடியாது என்று சொல்லி பிரிந்து போகிறவர்கள். They don't canvass anybody, they just meet separately. அவர்கள் யாரையும் தங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் தனியாக கூடுகிறார்கள். They say the Lord is not here, what's you sitting here? தேவன் இங்கே இல்லை, இங்கே உட்கார்றதுல என்ன பிரயோஜனம்? And though 5 or 6 meet elsewhere and the big church denounces them as all rebels and useless people. அந்த 5-6 பேர் தனியாக கூடுகிறார்கள், இங்கே சபையில் அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த 5-6 பேர் முரட்டாட்டம் பண்ணி சபை விட்டு பிரிந்து போய் விட்டார்கள், பிரிவினைக்காரர்கள். In Acts 20 we see a bad reason for split. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே சபை பிரிவுக்கு ஒரு கெட்ட காரணத்தை பார்க்கிறோம். One leader says I am the leader, who says you are the leader? நீ தலைவன் என்று யார் சொன்னது? நான் தான் தலைமை மூப்பர். Because the founder is dead and gone. ஏனென்றால் அதை ஸ்தாபித்தவர் மரித்து கடந்து சென்று விட்டார். Usually as long as the founder is there are no problems. ஆகவே பொதுவாக ஸ்தாபகர் அங்கே இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்காது. Everybody respects the founder. எல்லாரும் ஸ்தாபகரை மதிக்கிறார்கள். But now Paul is gone. ஆனால் இப்பொழுது பவுல் போய் விட்டார். Then comes the struggles. அங்கே தான் இப்பொழுது போராட்டம் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. Who are you to tell me? நீ யார்ப்பா எனக்கு சொல்றதுக்கு? You are not the new apostle. நீ ஒரு புது அப்போஸ்தலன் அல்ல. No, like that. இது போல say you can go your way, I am taking 50 100 people are with me, I am going to go out. நீ உன் வழியில போப்பா, நான் 50 100 பேரை கூட்டிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய சபையை தனியா நடத்துறேன். Just like India's political parties. இந்திய அரசியல் கட்சிகளை போல. I remember the days when we were independent in 47. I was living in Delhi those days. நான் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த 47ஆம் ஆண்டிலே நான் டெல்லியிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். There was only one party. அப்பொழுது இருந்ததெல்லாம் ஒரே கட்சி தான். That split. Now there are so many. அந்த கட்சி உடைந்து இன்னைக்கு எவ்வளவு கட்சிகள். All fighting with each other. எல்லாமே ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The same thing has happened in Christianity. இதே காரியம் தான் கிறிஸ்தவத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. And it is always because somebody wants to be the prime minister or the leader. எப்பொழுதுமே நான் தான் பிரதம மந்திரியா இருக்க வேண்டும், நான் தான் தலைமை மூப்பரா இருக்க வேண்டும் என்கிற போராட்டம். And then within the group itself there will be competition. அதுக்கு பிறகு ஒரு கட்சி புதுசா பிரிஞ்சு வருது, அதுக்குள்ளேயே பிரச்சனை. So the church splits. ஆகவே சபை பிரிகிறது. And in Indian church and worldwide it has been like somebody wants to be leader, he starts a new group. இந்திய சபையிலேயும் சரி, உலகளாவிய சபையிலேயும் சரி, யாரோ ஒருவர் தலைவனா நான் தான் தலைவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரிந்து போகிறார். These are the 2 reasons why new churches come up. ஆகவே புது சபைகள் வருவதற்கு 2 காரணங்கள். One good reason, one bad reason. ஒரு காரணம் நல்ல காரணம், இன்னொரு காரணம் கெட்ட காரணம். One because they want to be with the Lord, one because they want to be with this particular man. ஒன்று அவர்கள் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் இரண்டாவது காரணம் இந்த இடத்திலே இந்த மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். When a new church started in Pondicherry, it was not because of any
ஆகவே somebody wanted to be a leader. பாண்டிச்சேரியில் இந்த புதிய சபை ஆரம்பித்த பொழுது யாரோ ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பிக்கப்படவில்லை. There was no leader. அங்கே தலைவரே இல்லை. There were a few people who wanted something like from the source of the river, in the beginning of the river. இந்த நதியினுடைய உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை ருசி பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ள ஒரு சிலர் கூடினார்கள். Like I said, if you want to drink the pure water of the river, don't drink it from after it has flowed for 200 miles. நீங்கள் ஒரு நதியினுடைய தூய்மையான தண்ணீரின் ருசி அறிய வேண்டும் என்று சொன்னால் 200 மைல்கள் பாய்ந்த பிறகு அந்த நதியினுடைய தண்ணீரை எடுத்து குடிக்க வேண்டாம். Filthy. அது அதற்குள்ளாக எவ்வளவு மாசுபட்டு விடும், அசுத்தமாகி விடும். Source in the mountains. அந்த நதி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உற்பத்தியின் இடத்துக்கு போங்கள். A few people say this corrupt Christianity of 2000 years of man's traditions, we don't want that. ஆகவே ஒரு சில மக்கள் சொல்கிறார்கள், அழிந்து போன மனிதனுடைய பாரம்பரியங்கள் நிறைந்த இந்த சபை, இந்த நதி தண்ணீர் வேண்டாம். We want to go to the source in the Bible. ஆகவே வேதத்திலே சபை உற்பத்தியான அந்த ஆரம்பத்துக்கு செல்ல விரும்புகிறேன். Do it exactly like this. அதிலே சொல்லப்பட்டபடியே செய்கிறோம். That is why the churches have started in Tamil Nadu. ஆகவே தான் தமிழ்நாட்டிலேயும் இப்படி சபைகள் ஆரம்பித்திருக்கிறது.